ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு புத்த விஹாருக்கு தான் வந்திருக்கோம். புத்த விஹார் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சென்னையில ஹார்ட் ஆஃப் தி சிட்டில இருக்குது. ஆமாங்க, இந்த புத்த விஹாரோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மகாபோதி சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகாபோதி சென்டரை யாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வருஷமாவே இயங்கிக்கிட்டு இருக்குது. மகாபோதி சென்டர் வந்து இது வெறும் கோயிலா மட்டும் இல்லாம இலங்கையில இருந்து நிறைய புத்த யாத்ரீகர்கள் வந்து போத்கயா போறதுக்காக வருவாங்க சென்னைக்கு. சோ அப்ப சென்னைக்கு வரும்போது இங்கதான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இங்க இருந்து ஸ்டே பண்ணி அவங்க வந்து புத்த யாத்ரீகர்கள் வந்து பீகார்ல இருக்கிற போத்கயாவுக்கு போவாங்க. சோ உள்ள போய் பார்த்தோம்னாக்கா ரொம்ப அழகழகான புத்தர் சிலைகள், புத்தர் நிக்கிற மாதிரி, அருள் புரியுற மாதிரி, அழகா உட்காந்துட்டு தியானம் பண்ற மாதிரி ரொம்பவே அழகழகா செஞ்சு வச்சிருக்காங்க. சோ உள்ள போய் பார்த்தாக்கா அந்த புத்தர் சிலைகளை பார்த்தா நம்மளுக்கு வந்து பீஸ் அண்ட் பாசிஃபைங்கா இருக்குது. சோ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சோ இப்ப நம்ம வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்கிறோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரொம்ப அழகான ஒரு புத்த சிலை நின்றுட்டு இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னாக்கா புத்த பூர்ணிமா அப்படிங்கிறதுனால கொடிகள்லாம் இந்த பறக்க விட்டுருக்காங்க தோரணம் மாதிரி. இங்க உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பீஸ் அண்ட் பாசிஃபைங்கா இருக்கு. ஸோ கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இந்த புத்த விஹாரம். சோ நம்ம இங்க வந்து இன்னொரு செகண்ட் ஃப்ளோர்ல இன்னும் ரொம்ப அழகான புத்த சிலைகள்லாம் இருக்குது. அதையும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. சோ மகாபோதி சென்டரை நாம இப்ப இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம். செகண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா புத்தர் ரொம்ப பிரம்மாண்டமா அழகா படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சிலை வந்து இங்க வடிவமைச்சு வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாவும் அற்புதமாவும் இருக்கு. அதுவும் இல்லாம அது தோரணங்கள் டிசைன்ஸ்க்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபிளவர்ஸ், அதுக்கப்புறம் அந்த கொடி மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. இந்த பக்கத்துல இந்த ரெண்டு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சக்கரம் வந்து போட்டிருக்காங்க. அந்த சக்கரம் வந்து புத்திசம் கான்செப்ட்ல வந்து தர்ம சக்கரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்காக அந்த ரெண்டு பக்கம் வந்து சக்கர டிசைன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மகாபோதி சென்டர்லயே செகண்ட் ஃப்ளோர்ல இந்த சைட்ல வந்து ஒரு காரிடார் இருக்கு. இந்த காரிடார்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான புத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி சிலை இருக்கு. இதுவுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, சோ இங்க இருந்து அப்படியே நம்ம வெளியில வந்தோம்னா அந்த பக்கம் இந்த பக்கமும் வந்து புத்தர் சிலை அழகா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க வாங்க. சோ ஃபைனலா நம்ம வந்து மகாபோதி சென்டர் செகண்ட் ஃப்ளோரும் நம்ம சுத்தி பார்த்துட்டோம். ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா இந்த மகாபோதி சென்டருக்கு சென்னையில இருக்கிற எக்மோர்ல இருக்கிற சென்டருக்கு வாங்க, கண்டிப்பா வரணும். இந்த சென்டருடைய அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், கண்டிப்பா வாங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சோ நாம வந்து இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு இடத்தை வந்து இன்னைக்கு நாம பார்த்திருக்கிறோம். யாருக்கும் பெரிய அளவுல தெரியாத ஒரு இடமாகவும் இந்த இடம் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து முழுசா பாருங்க. எல்லாமே ஒரு அற்புதமான தகவல்கள் எல்லாம் நாங்க வந்து சேகரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல் அருண் பாண்டி பிளாக்ஸ். தேங்க்யூ.